Hello students, 12th standard physics important and compulsory 2 mark and 3 mark questions series ஒரு முக்கியமான exercise problem தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். question number 9 exerciseல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு spark plug இருக்குது, பைக்லேயோ கார்லேயோ நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஏர் ஃபியூவலை மிக்சரை இக்னைட் பண்ணுறதுக்கு, அதை எரிய வைக்கிறதுக்கு ஓகேங்களா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அந்த இது ரெண்டுத்துக்கான கேப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டியோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.6 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிப்போம். நம்ம ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த என்ன கொடுத்துரு, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மஸ்ட் பி அப்ளை டு ப்ரொடியூஸ் த ஸ்பார்க். அந்த ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ என்னது, டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளோ, 3 × 10⁻⁴ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்டன்ஸோடைய வேல்யூ எவ்வளோ, 0.6 மில்லிமீட்டர். ஸோ 0.6 மில்லிமீட்டர் என்ன பண்ணுவோம், நம்ம சென்டிமீட்டருக்கு மீட்டருக்கு மாற்றுவோம். அப்போ 0.6 கரெக்டாக இன்டூ 10⁻³ வரும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.8 × 10⁻³ வரும். இந்த 10⁻+6ம் 10⁻−3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு பவர்ஸ் ஆட் பண்ணும்போது +3 கிடைக்கும். அப்போ இதை இன்னும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளோ வரும்னா 1800 வரும். 1800. இதில் 3 0 இருக்கும், ஒரு 0 டெசிமலுக்கு போச்சுன்னா மீதி 2 0 அப்படிங்க போட்டாச்சு. சரி, இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். பி கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the gap is increased, does the potential difference increase, decrease or remains the same? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் இங்கே அதிகப்படுத்தினாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, v is equal to e into d. v is equal to e into d. அப்போ v is directly proportional to d தானே. அப்போ v என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கேப் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, d என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ d இன்க்ரீஸ் ஆச்சுன்னா v என்ன ஆகும், நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து ப்ராப்ளம் இதுலேயே சப்டிவிஷன் சி. இந்த சப்டிவிஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஃப் த கேப் இஸ் 1 மில்லிமீட்டர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். அதே ஃபார்முலா தான். v is equal to e into d. ஈயோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு, 3 × 10⁻6 இன்டூ டிஸ்டன்ஸோடைய வேல்யூ இப்போ எவ்வளோ கொடுத்தோம், 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 1 மில்லிமீட்டர். அப்போ இது என்னென்னு எழுதலாம், 1 × 10⁻³ போட்டுடலாமா. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, 3 × 10⁻³ வரும். கரெக்டாக 3 × 10⁻³. அப்போ இது இன்னும் நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3 × 000 வோல்ட்னு வரும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு, 3000 வோல்ட் அப்படின்னு வரும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் மோர்.